இதில் அவரை கைது செய்ய பிளான் பண்ணிட்டு வராங்க உயர் போலீஸ் அதிகாரி. அவர் கைது பண்ணதுக்கு என்ன இருக்குது பாவம். அவர் நான் என்ன சொல்கிறேன், அவரை பொறுத்தவரை அவர் ஒரு அதிகாரி, காவல்துறை அதிகாரி. அதில் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. அவரை நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது. அவருக்கு குற்றங்கள் அவர் மீது இது மாதிரி கார்னர் பண்ணி பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த 4 அதிகாரிக்கும் மேலதிகாரி டிஜிபி, இவர் டிஎஸ்பி. டிஎஸ்பிக்கு டிரான்ஸ்ஃபர் போடக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா டிஜிபிக்கு தான். எஸ்பி கூட கிடையாது. கிடையாது. அவங்க சஜஸ்ட் பண்ணலாம், அவங்க நோட் புட்டப் பண்ணலாம், அவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் டிரான்ஸ்ஃபர் போடக்கூடிய அதிகாரம் டிஜிபிக்கு மட்டுமே. அதனால் டிஜிபி டெய்லி மனு வாங்குறாங்க. அவங்க ஆஃபீஸில் டெய்லி கிரீவன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வராங்கன்னா ஒரு 50 பேர் பப்ளிக் வராங்க, 50 பேர் காவல்துறை சேர்ந்தவங்களே வராங்க. அவங்க வர்றவங்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. டிஜிபி ஃப்ரீயாக இருந்தார்னா அவரே உட்காந்து இண்டிவிஜுவலாக விசாரிக்கிறாரு. இல்லை அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய ஏடிஜிபியோ ஒரு ஐஜியோ அவங்க விசாரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு விசாரித்து அந்த மனுவை யாருக்கு அனுப்பியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ரசீதும் கொடுத்துட்றாங்க. உங்கள் மனுவுக்கு இந்த இதில் பதிவு செய்யப்பட்டது, இந்த எஸ்பிக்கு அனுப்பப்பட்டிருக்கு, நீங்கள் ஒரு வாரத்தில் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலாம், எங்களை திருப்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரசீது கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இவர் யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை செய்யக்கூடியவர், இவருக்கு தெரியும், பப்ளிக்கே தெரிஞ்சு கொடுக்குறாங்கப்போ போலீஸில் இருக்கிறதுக்கு தெரியாதா? இவர் நேரடியாக 2 நாள் லீவ் போட்டு 4 நாள் லீவ் போட்டு இல்லை மெடிக்கல் லீவ் போட்டு இது மாதிரி இருக்குது சார், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத எழுதி கொடுத்தாருன்னா அவங்க கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க, விசாரித்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்க.